இதுதான் இருக்கு. நம்ம லைன்ஸ் கிளப்பினுடைய இது அதுதான். தொண்டும் தோழமையும் இணைந்து செயலாற்றுவது, நட்பு பாராட்டுவது, சேவைகள் செய்வது, இதுதான். அந்த லைன்ஸ் கிளப்ப ஒட்டுமொத்தமாக அந்த வார்த்தையில அடங்கிட்டாரு. லைன்ஸ் கிளப்புடைய கொள்கையில அடங்கிட்டார். இணைந்து செயலாற்றுவோம். அருமையான வார்த்தை பாருங்க. அவர் மழை நம்ம மடி இருந்தாடா அந்த வார்த்தை அவருடைய இதயத்திலிருந்து வந்து பாருங்க. அது இதை 100வது பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஆலோசனை எப்படி நடத்தலாம், எங்கே நடத்தலாம், ஏது நடத்தலாம்னு. ஆனால் இயற்கையும் சித்தர்களும் இங்கெல்லாம் நடத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கும் போது அது மாற்ற முடியாதது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தான் வந்து தாமதமாச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. பட்டிமன்றங்கள் வாரத்துக்கு ஒரு நடத்துவோம், 2 வாரத்துக்கு நடத்துவோம். 100வது பட்டிமன்றம் சிறப்பாக நடத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு தாமதமாச்சு. ஆனால் அந்த தாமதம் நல்ல விஷயத்துக்காக இப்போ பயன்படுத்துது. அதே நேரம் வந்து முப்பெரும் விழாவாக நடத்தும். இப்போ எங்களுடைய ஆசிரியர் ஐயா ஏற்கனவே வந்து அவர்கிட்ட பேசி அறிமுகமாயிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் சேர்த்து நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைந்து படிச்சிருந்த போது அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு 71வது பிறந்த நாள். அவருடைய விழாவையே இப்போ வந்து எளிதாக வந்து நடத்த போகிறோம். அது இல்லாமல் ஒரு கூட்டு பட்டறை சம்பந்த முதலியார் கூட்டு பட்டறை அப்படின்னு வந்து ஒன்று தொடங்குறாரு. அதனுடைய தொடக்க விழாவும் இன்றைக்கு எங்களுடைய இந்த 100 பட்டிமன்றத்தில் பெரும்பான்மையான பட்டிமன்றங்களில் நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்புகளை வழங்கி பட்டிமன்ற பேச்சாளர்களை ஒருமுகப்படுத்தி நல்வழிப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி ஆற்றல் மிக்க நடுவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்போர் எங்களுடைய அருமை அண்ணன் நாத்திகம் நாகராசன் ஐயா அவர்கள். அவர் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார். அதாவது வெற்றி கொண்டாட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. நேரில் வந்து உட்காந்துருப்பார். அவர் பார்க்க புதுசாக பாருங்க. இவரை பற்றி எல்லாமே நல்லா சொல்றாரு. இவரா பேச போறாரு. பேச ஆரம்பிச்சவங்கன்னா தெரியும் ஆஹா அப்படின்னு. அந்த மாதிரி ஐயா வந்து அமைதியாக தான் இருப்பார். ஆனால் அவர் பேசும்போது தான் தெரியும் அது நாட்டு வெடிகுண்டா நான் வெடிகுண்டு அப்படின்ட்டு அப்போ தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த கருத்துகளும் செறிவாக இருக்கும், நகைச்சுவையும் மிளிரும். எந்த நேரத்தில் ஆவேசப்படுறோமோ அந்த நேரத்தில் ஆவேசமும் படும். அது தேசத்தில் வருகிற ஆவேசம் இல்லை, உணர்ச்சி வளப்படுவதில் வருகிற ஆவேசம், கொள்கை வளப்படுவதில் வருகிற ஆவேசம் எல்லாம் இணைந்து வரும். அதுபோல என்னுடைய பட்டிமன்ற அணியினர் ஒரு சிறு பங்கு தான் இப்போ வந்திருக்கிறாங்க ஐயா. என்னுடைய ஆசிரியர்களுடைய ஆசான் அவர்களே ஒரு சிறு பங்கு தான் இப்போ வந்திருக்கிறாங்க டீம்ல. அதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லணும்னா 1 மணி நேரம் சொல்லலாம். அதை நீங்கள் நிறைய நேரத்தில் வர காரணம். அதனால வந்து நேரத்தை அதிகப்படுத்தாம முரளி ஐயா ஆவே முரளி நம்ம நாத்திக நாகராஜன் ஐயாவுடைய தம்பி, சொந்த தம்பி, உடன்பிறப்பு. அவர் வந்து வேலை சொல்ல வேலைச்சுவார். அவ்வளோ கருத்து செய்வது நல்ல ஒரு பேச்சாளர். அதே மாதிரி குரலமிதன் ஜோதி அவருடைய பேர் குரலமிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளுக்காக குரல் அமிர்தமாக மாறிட்டாரு. எவ்வளோ பேர் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் வந்து மிக அருமையான சொற்பொழிவாளர். அமுதகீதன் அவர்கள் கவிஞர், அருமை ஆசிரியர், நல்ல பேச்சாளர்கள் இருந்தவர். நம்முடைய வழக்கறிஞர் ராஜி அவர்கள், அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாருங்க எல்லாமே எந்த தலைக்கு போனாலும் தயார் அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் எனக்கு கொள்கை பிடிப்பில்லாத பட்டிமன்றத்தில் எனக்கு அது மாட்டேங்க. எனக்கு பிடிச்சி என்னுடைய கொள்கை பிடிப்போட இருந்தால் மட்டும் அது கூப்பிட்டு நான் வரேன், இல்லைன்னா நான் வந்து வரமாட்டேன். அதனால இது முக்கியமாக இங்கே வந்துடுறேன். ஏன்னா அவருடைய கொள்கை பிடிப்புக்கு ஏற்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் படைப்பாற்றலில் விஞ்சி நிற்பது மொழி உணர்வா சமூக உணர்வா அப்படின்ற தலைப்பு. அதாவது அவருக்காக வந்து மொழி உணர்வு. அது வேற நடுவருடைய இதெல்லாம் நான் இருக்கிறது சும்மா தொட்டுக்கு அமைச்சுக்காக சொன்னேன். அப்புறம் நடுவர் வந்து என்ன நடுவராக கூப்பிட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்கிற அப்படின்னாரு. அதனால அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சத்திரம் போக இல்லையா. அதாவது லைஃப்ல வந்து ஒரு கலக்கிறவர் யாருன்னா அவர் தான். காலையில் எழுந்த உடனே அந்த குரூப்ல முதல்ல அவருடைய இதுதான். யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் திருமண நாள் வந்தாலும் மற்ற நல்லது வந்தாலும் அனைத்தையும் நல்லா டிசைன் பண்ணி நல்லா அருமையாக வடிவமைத்து அந்த குழுவில் போடுறவர் அவர் தான். அவரை பார்த்து அதை பின்பற்றி தான் எல்லாமே நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுப்போம். அந்த அளவுக்கு மிக சிறந்த வித்தகர், சிறந்த பேச்சாளர்கள் மிக்கவர். ஆனால் சீக்கிரத்தில் பேச கொடுக்க
அப்படி